We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. 6 மாசம் கோயந்தி விட்டுட்டு போயிட்டானப்பா. ஒரு வருஷம் தான்ப்பா ஆகுது கல்யாணம் ஆகி அவனுக்கு. ஒரே ஒரு வருஷம் தான்ப்பா ஆகுது. 6 மாசம் கை கோயந்தி விட்டுட்டு போயிட்டானே. நான் அந்த கோயந்தி எப்படி காப்பாத்துவேன் நானு? கோவில் திருவிழான்னாவே அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும் என போலீசார் அலட்சியமாக இருந்து விட்டதாலேயே இரு அப்பாவிகளின் உயிர் பறிபோனதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமமே கூழ் வார்த்தல் திருவிழாவில் உற்சாகத்தில் திளைத்து போன நிலையில் கிராம தேவதையான பொன்னியம்மன் வீதி உலா மேளதாளம் முழங்க தொடங்கியதாக தெரிகிறது. ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லோரும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி தீர்த்த நிலையில் கஞ்சா போதையில் தன்னிலை மறந்த நிலையில் கூட்டத்தில் புகுந்த சிலர் அம்மன் பாட்டை நிறுத்திவிட்டு கானா பாட்டை போடுமாறு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே போதை இளைஞர்கள் அடாவடி செய்ததால் அதே பகுதியைச் சேர்ந்த சந்துரு, விக்கி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அடாவடி இளைஞர்களை அழைத்து எச்சரித்து அனுப்பி இருக்கின்றனர். ஆனால் அந்த போதை கும்பலைச் சேர்ந்த பகவதி, புஷ்பராஜ், கலைச்செல்வன் உள்ளிட்டோர் விக்கி மற்றும் சந்துரு குடும்பத்தினர் மீதுள்ள முன்விரோதத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை தீர்த்து கட்ட முடிவு செய்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் மது அருந்துவதற்காக விக்கியும் சந்துருவும் மது பாட்டிலோடு மயானத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வந்த போதை கும்பல் 2 இளைஞர்களையும் சரமாரியாக துள்ள துடிக்க வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இந்த கொடூர தாக்குதலில் இருவருமே முகம் சிதைந்து அங்கேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. விவரத்தை அறிந்ததும் பதைபதைத்தபடி ஓடி வந்த ஊர் மக்கள் இருவரது கொலைக்கும் போலீசாரின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியும் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை கைது செய்ய கோரி மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதோடு தனியார் வாகனம் ஒன்றின் கண்ணாடியையும் உடைத்ததாக தெரிகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீஸ்காரனே தோல்ல கை போட்டு அந்த அகிஸ்ட் கூட போலீஸ்காரர் கை போட்டு போனாங்க. கை போட்டு போய் அவன் போலீஸ்காரர்கிட்ட என்ன குத்தாங்களோ ஏது குத்தானோ தெரியல, துட்டு குத்தானோ என்ன குத்தானோ தெரியல. அதுக்குள்ளே போலீஸ்காரர் ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கிட்டு இருந்தா என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 4 பேர் வந்தாங்க, எழுதி கேஸ் குத்தாங்க. 8 மணி கேஸ் குத்தாங்க. இவங்க 8 மணி கேஸ் பக்கத்துலேயே இருக்கிறான். அவனுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம், ஆனால் பிடிக்கல, விட்டாங்க. அவனை விட்டுட்டு இது மாதிரி நடந்த பிறகு ஒரு 50 போலீஸ் வருது. அந்நேரத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் 8 மணி கேஸ் நீ அப்போ பிடிச்சிருந்தா இது நடந்திருக்குமா? இது நடந்திருக்காதே. இது காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்தும் உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி இரட்டை கொலை சம்பவத்தால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் அப்பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டனர். மறுநாள் காலையிலும் உறவினர்கள் திருத்தணி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிறகாக அவர்களை சாலையோரம் அமர்ந்து போராடும்படி போலீஸ் கோரியதால் அமைதியான முறையில் மக்களும் போராட்டம் நடத்தினர். இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தை அப்போதே கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் 2 உயிர்கள் பறிபோயிருக்குமா என ஆதங்கப்படும் படுநெல்லி மக்கள் இனியாவது போலீசார் விழிப்போடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.